மயூரவர்களே, நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான மன்மஸ்னி சீரியலை பார்க்குறதுக்கு எல்லாரும் தயாரா? அப்போ வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜக்கு வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டு இருக்கான் இல்லையா? அவன் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஷிவினுடைய தம்பின்னு ஒரு பையன் வந்துட்டு, நான் தான் ஷிவோடைய தம்பின்னு சொல்லி அவனுமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். இவங்களுமே அப்படியே ஒவ்வொருத்தர் காலையே போயிட்டு ஆவிலேருந்து ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. ஆனந்திக்கு அப்பா மேலே படுத்ததுமே அப்படியே ரொம்ப கண் கலங்கி சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரோட நின்றுட்டு இருக்கா. நம்ம சுமித்ரா அதே நேரத்தில் வீடியோ காலில் தான் வந்துட்டு அவங்கள வந்து விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே அதுக்கு வந்துட்டு நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா வேற லெவலாக கொட்டலாம் அடிச்சு நல்ல சந்தோஷமா எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயோ நம்மளுடைய பாட்டி என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு உருவத்தை வந்து பாக்குறாங்க. அந்த உருவம் ஒரு ஷால்னோட மறையுது. அது யாருன்னா நம்ம ஜக்கு தான் அப்படின்றத இவங்களுமே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. உடனே அந்த ஷாலுக்கு பின்னால போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பாட்டிக்கோ தூக்கி வாரி போட்டுரும், ஐயோ வந்துட்டானோ அப்படின்ற மாதிரி. நம்ம சுமித்ராவோ வீடியோ காலில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி தானே நம்ம ஜக்கு ஒரு காலத்துல ஆனந்தியோட சந்தோஷமா இருந்தான். இப்படி பண்ணிட்டானேன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஜக்குவோ ரொம்ப கஷ்டத்தோட அந்த இடத்துல இருந்து, நம்மளை அடிச்சவன் போய் இவனை போய் கல்யாணம் பண்ண போறானே, நம்மளாலதான் எல்லா பிரச்சனையும், இல்லட்டா ஆனந்தி நம்மளே நினைச்சிட்டு இருப்பான், நம்ம டைவர்ஸ் கொடுத்ததுதான் ரொம்ப பண்ண ரொம்ப பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜக்குமே அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை இப்படி சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன ஆகும், உடனே குடிக்க தானே போவான். இங்கேயோ நம்ம பாட்டியோ நம்ம ஜக்குவை தான் நினச்சிக்கிட்டு அவனாதான் இருக்குமோ அப்படின்ற மாதிரியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த வீட்டில் உள்ள வேலைக்காரர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஷூ மட்டும் வெளியில் கிடக்கு பாட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்தோன்னே பாட்டி எடுத்துட்டு இந்த ஷூ அப்படிங்கவும், என்னவா பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லடா உனக்கு இப்போ சொன்னால் புரியாது அப்படின்ற மாதிரி பாட்டியுமே அந்த ஷூவை பத்திரமா எடுத்து வச்சுக்கிறாங்க. இங்கே நம்மளுடைய ஷிவ் தம்பி வந்துட்டு வந்திருப்பான் இல்லையா, அவனுக்குமே லேட் ஆயிருமா, படிக்கிறதுக்காக வெளியில இருந்து தான் வந்திருப்பான். அப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனுமே படிக்கிறதுக்காக கிளம்பிடுவான். ஷிவுமே வீட்டுக்குள்ள வந்துட்டு நிச்சயதார்த்த வீடியோ தான் லேப்டாப்ல பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்தா அவங்க அம்மாவுமே வந்துட்டு, ஷிவ் நானும் வந்து பார்க்கட்டுமா அப்படின்னோடனேம்மா இதுல என்னம்மா கேள்வி, வாங்கம்மா அப்படின்ற மாதிரி அவனும் அவங்க அம்மாவுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க. என்னன்னா, ஆனந்தி அதுல ஃபுல்லா சோகமா தானே இருந்திருப்பா. அப்படி நிஜமாவே ஆனந்தி வந்துட்டு நல்லா நம்ம சம்மதிச்சு தானே எல்லாமே பண்றா, திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட மாட்டாளே, நமக்கும் அது அவமானம், அவங்களுக்குமே அது கஷ்டம்டா அப்படின்னா, நம்ம அப்படிலாம் ஒன்றும் நடக்காதமா, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க, அவள் இன்னும் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியில வரல, கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவளை வர்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்கன்ற மாதிரி அவனுமே அவங்க அம்மாவை ஆறுதல் படுத்திக்கிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு இந்த ஹிந்தி பிக்சரில் எந்த ஒரு சப்டைட்டிலுமே இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு எனக்கு புரிஞ்ச பார்க்குறதுல என்ன புரியுதோ அதை வச்சு தான் நான் வந்துட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னோட ட்ரான்ஸ்லேஷனில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா ஐ ஆம் வெரி வெரி சாரி. இங்க அதே நேரத்துல நம்ம ஜக்குவும் ஆனந்தியை நினைச்சு நல்லா குடிச்சிட்டு இருக்கான். இவன் குடிக்கிறதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா சொல்லுங்க? இவ்வளோ நாள் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்துறதுக்கு இவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அந்த அக்கலை அந்த மேனேஜர் வந்துட்டு, கடை மேனேஜர் வந்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணணும் கடையன்னு சொன்னோன்னா இவன் எந்திக்க மாட்டேன்னு சொன்னோன்னா அங்கே உள்ள ஜிம் பாய்ஸ் எல்லாம் வச்சு இவனை அடிச்சு துவைச்சு அப்படி சட்டையெல்லாம் கிழிச்சு இவனை வந்து தெருவில் குத்துன்னு ரொம்ப அசிங்கப்படுத்தி அங்கேருந்து தெருவில் வந்து தள்ளி விட்டுறாங்க. இவன் அடியோட வந்து விழுந்து கிடப்பான். காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒரு குப்பைமேட்டில் பிச்சைக்காரனை விட மோசமாக வந்து எந்திரிச்சு பார்ப்பான். சுற்றி பார்த்தா ஃபுல்லாகவே அவனை சுற்றி குப்பையாக தான் கிடக்குமா. அவன் வந்து உடனே தரையை பார்ப்பானா, அப்போ பார்த்தா ஒரே சில்லறையாக இருக்குமா. அப்போ உடனே வந்து இவனை வந்து பிச்சைக்காரன் நினச்சிட்டு எல்லாரும் பிச்சை போட்டு போயிருப்பாங்க. உடனே அங்கே ஒரு 2 பேர் நிற்பாங்களா, டே நான் என்ன பிச்சைக்காரன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களாடா, நான் யாருன்னு தெரியுமா, நான் என்ன பிச்சைக்காரன் நினச்சி என்ன பைசா போடுறீங்க அப்படின்ற மாதிரி இவன் திட்டிகிட்டு இருப்பானா. அப்போ அந்த 2 பேர் பேசிப்பாங்க, டே பாடுறா பிச்சைக்கார மாதிரி இருக்கான், இவன் பிச்சைக்காரனே இல்லையா, வெள்ளையார் தான் இவன் பிச்சைக்காரன் இல்லையா, பாடுறா இவன் பேசுறத அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இவனும் கீழே கிடக்கிற கல் எடுத்து படார்னு அவன் மேலே எரிஞ்சிடுறான். அவனுமே டே லூசுடா அப்படின்ற மாதிரி ஓடிடுறானுங்க. அந்த அக்கில் இவனுமே வந்துட்டு, நம்ம என்னாச்சு, நமக்கு ராத்திரி என்னாச்சு, குடிச்சோன்னு இந்த மாதிரி பில் கொடுக்கலன்னு நம்ம பற்றி விட்டுட்டானுங்களோ அப்படின்ற மாதிரி இவனே ஒரு யோசனை பண்ணிட்டு நம்ம எப்படியா பாட்டியை போய் பார்க்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்கே நம்ம பாட்டியோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, எப்படின்னா பத்திரிக்கை அடிக்கிறது அந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயோ நம்மளுடைய ஷிவ் வந்துட்டு வீட்டில இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா என்ன சொல்றான்னா, இங்க வந்து வெளியில வந்து பட்டாணி உரிச்சிட்டு இருப்பாங்களா. என்ன தாத்தா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னோனா, டே இன்னைக்கு நம்ம மருமக நம்ம வீட்டுக்கு சாப்பிட வராடா, அதனாலதான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே சமைக்கணும்ட்டு அம்மா நான் எல்லாரும் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோன்னே, இவனுமே அம்மா கிச்சன்ல இருந்து கூப்பிட்டோன்னு இவன் கிச்சன்ல போய் பார்ப்பானா, அங்கேயுமே தடல் புடலா வேலை நடந்துட்டு இருக்கும். எல்லாமே மருமகளுக்காக தான். இந்த டிஷ்லாம் அவளுக்கு பிடிக்கும்ல,
நல்லா சாப்பிடுவாளே அப்படின்னோடனே இவனுமே ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாம்மா சாப்பிடுவா, எதுக்குமா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, டேய் நம்ம வீட்டுக்கு வர பொண்ணு முதல்ல வீட்டுக்கு வருது சமைச்சு கொடுக்கானாமா அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவளுமே வந்துட்டு பாட்டி நான் வந்து படித்து முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு நான் அப்படியே அவன் வீட்டுக்கு போயிடுவேன் ஷிவ் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இங்கே நம்ம கௌரியோ நடு ரோட்டில் ரொம்ப நடந்து வரும்போது அழுதுகிட்டே இவனை சந்திச்சது, இவனை லவ் பண்ணது, இவன் கூட சண்டை போட்டது, பிரிஞ்சது எல்லாத்தையுமே நினச்சி ரொம்ப கஷ்டத்தோட அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. அப்படி அழுதுகிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறா ஃப்ரெண்ட்ஸ். விழுந்த உடனே இவளுக்கு வந்துட்டு நேராக கண்ணு முழிக்கும் போது ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. அங்கே இவங்களோட அப்பாவும் அம்மாவுமே இருந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு, எனக்கு ஏன் உடம்பு சரியில்லையா அப்படின்னோன்னா டாக்டர் சொல்கிறாங்க யூ ஆர் அகெயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேம்மா நீ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா இவளுக்கு தலையும் புரியல காலும் புரியல. ஐயோ அப்படின்ற மாதிரி. கவலைப்படாதீங்க, போன தடவை மிஸ்கரேஜ் ஆகிட்டல, இந்த தடவை நல்லபடியாக குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு கௌரி அம்மா சொல்கிறாங்க டி மருமகன் எப்படியாவது வந்துருவாருடி, இந்த மாதிரி குழந்தை உண்டாயிருக்கேன்னு சொன்னா ஜக்குக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக உன்னை தேடி வருவாருமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா நம்ம கௌரியோ இவன் வந்து பிரிஞ்சு போன விஷயம் சண்டை போன விஷயம் எல்லா விஷயத்தையும் நினச்சிட்டு இவ உடனே சொல்லிடுறா என்னைய வேணான்னு சொன்னான்லம்மா அவனுக்கு நானும் வேணாமா, எனக்கு அவனும் வேணாமா, இந்த குழந்தையே வேணாமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்க அம்மா அப்படி வாயில் கையை வச்சு அடைச்சி போய் நிற்கிறாங்க. இன்னும் வார்த்தை சொல்லிட்டேடின்னு சொல்லிட்டு ஆமாம்மா எனக்கு இந்த குழந்தைய வேண்டாம் ஒன்று வேண்டாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவ அழுதுகிட்டே இருக்கா. அதே நேரத்தில் வீட்லேயோ பத்திரிக்கை அடிக்கிற வேலை நகை எடுக்கிற வேலை அந்த மாதிரி சந்தோஷமா வீட்டில் எல்லாருமே குதூகலமாக சந்தோஷமா எனக்கு இந்த பத்திரிக்கை பிடிச்சிருக்கு இந்த மாடல் தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சின்ன மாமியார் சொன்னோன்னே அதையே பாட்டின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதையே நம்ம எடுப்போண்டி அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. பத்திரிக்கையில் கூட எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் யாரோ வராங்க. யாருன்னு பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இவன் தான் வந்துகிட்டு இருக்கான் ஜக்கு தான். உடனே அதை பார்க்குற பாட்டிக்கு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்குமே செம்ம ஷாக்கா இருக்கு. இவன் என்ன இப்படி வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி. உடனே இவனோட அப்பா வந்து ஜக்கு அப்பா வந்து எங்க வந்த அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்னத்தடா சொல்லணும் அப்படின்னோன்னு பாட்டி எங்கேருந்து விறுவிறுன்னு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நீ தான் அன்னைக்கு வந்ததா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே உடனே வந்துட்டு பாட்டி வந்தோடனே பாட்டி என்னை மன்னிச்சிருங்க பாட்டி, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் பாட்டி, இனிமே நான் அப்பெல்லாம் பண்ண மாட்டேன் பாட்டி அப்படிங்கவும் உடனே அவ அப்பாவோ அங்க என்னடா பேச்சு நீ என்கிட்ட பேசுற அப்படின்னோடனே பாட்டியுமே என்னால் ஒரு பதிலும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு வேலைக்காரனை கூப்பிட்டோன்னே அவன் வந்து ஷூ எடுத்துட்டு வந்து போட்டுருவான். இந்த ஷூ தானே நேத்தப்ப நிச்சயதார்த்தத்துக்கு நீ வந்திருக்க தானே அப்படின்ற உடனே ஆமா பாட்டி நான் வந்த பாட்டி, இந்த பாரு ஜக்கு நீ அவளோட லைஃப்ல இருந்து போயிட்ட, அங்கே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது, நீ இங்கே வந்து ஆனந்தியோட நிம்மதி கிடைக்கலான்னு மட்டும் நினச்சிடாத தயவு செய்து, நாங்களே அவளை வந்து கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்துக்கு நாங்கள் சம்மதிக்க வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க அப்பாவுமே அதே தான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையும் சீரழிச்சிட்டு நீ அங்கே போய் சந்தோஷமாக இருந்துட்டு அங்கே உடனே பிடிக்கலன்னா இங்கே வரியா, நீ என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, டூர் ஒன்று நினச்சிட்டு இருக்கியா ஒரு லைஃபை அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இவனுமே என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் தெரியாதனமாக ஒரு ராட்சசி கிட்ட போய் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் பாட்டி, ஒரு தடவை மட்டும் எனக்கு சான்ஸ் கொடுங்க பாட்டின்னு சொல்லிட்டு காலில் விழுவானா. உடனே வந்துட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஐயோ பாவன்றமா என்ன பண்ணே உங்களுக்கு தெரியாது இல்லையா, இவன் காலை விடிச்சு கெஞ்சிக்கிட்டு இருப்பான். பாட்டி நவுண்டுருவாங்க. உடனே அவங்க அப்பாவோ மேலே நீ முதல்ல எந்திரா, இந்த பாரு முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புற வழியை பாரு, நீ எங்கே போனால் யார் மனசு இதாகும்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கியோ முதல்ல வெளியில் போடா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அப்போ நான் சொல்கிறது முதல்ல கேளுங்கப்பா, நீ என்ன சொல்லுறது வாடா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போய் அவனை தெருவில் தள்ளி விட்டுறாரு. பாட்டிக்கோ என்ன பண்ணனே தெரியல, ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா, அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இவனும் அடி வாங்கிட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படியே அவங்க அப்பாவுமே விறுவிறுன்னு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அவருடைய பின்னாலேயே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே போயிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே சோகமாக தான் இருக்குது. உள்ளே போயிட்டு அவங்க அப்பா திட்டிகிட்டு இருக்காங்க. பாத்தியாமா அப்போ இந்த நாய் நேற்று வந்திருக்கு நிச்சயதார்த்தத்துக்கு வந்து அந்த பிள்ளையோடைய வாழ்க்கையை திரும்படியும் நாசமாக்குறதுக்கு தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவள் பொண்டாட்டி கூட அங்கே சண்டை போட்டோன்னே இங்கே இவளை தேடி வந்திருக்கானே, இவன் என்னம்மா ஜென்மோ, அவனும் நல்லா இருக்க மாட்டான் நம்மளே நல்லா இருக்க மாட்டான், நல்லா இருப்போம்மா அவனை மட்டும் திரும்பியும் சேர்த்துறாதுன்னு சொல்லி பாட்டிக்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் உடனே இதை நம்ம சும்மா விடக்கூடாது, எப்படியாவது போய் ஆனந்திக்கிட்டே நம்ம போய் மன்னிப்பு கட்டணும்னு சொல்லிட்டு ஆனந்தியை பார்த்துட்டு ஆனந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவானா. ஆனந்தி எங்கள் ஸ்கூல்லேருந்து மெதுவாக நடந்துக்கிட்டு வந்துட்டு இருப்பா. உடனே இவனுக்கு அப்படியே புன்னகையோட ஆனந்தி அப்படின்ட்டு ஓடுவான். ஆனந்தி பின்னாலே யார் வந்துகிட்டு இருப்பா, அங்கே நம்மளுடைய சிவ் வந்துகிட்டு இருப்பான். உடனே இவன் ஸ்டன்னாகி அப்படியே நின்றுவான் ஷாக்காகி. சிவ் அப்படி மாப்பிளமாய் பின்னால் சந்தோஷமாக நடந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேருமே ஜாலியாக சிரிச்சு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. இவன் என்ன இவளை கூப்பிட வந்திருக்கான், ஆமாங்க அவன் வந்து சாப்பிட கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அதனால பிக்கப் பண்ண வந்திருப்பான். இவன் உடனே பின்னால் ஒரு காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சு நின்றுட்டு என்ன நடக்குன்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவனுமே அவளை உள்ளே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்து அவளை ஏற்றி உட்கார வச்சிருவான். இவளுக்கோ திடீர்னாக்கில் ஒரு
அதான் அன்னைக்கு எப்படி அவன் பக்கத்தில் இருந்தோன்னே ஒரு ஃபீலிங் வந்துச்சு, அதே மாதிரி இப்போவுமே அதே ஃபீலிங் வந்திருக்கு. என்னன்னா ஜக்கு இங்கே நிற்பானோ திரும்பியும் வரானோ அப்படின்ற மாதிரி. ஆனால் அவன் அதே இடத்துல நின்றுக்கிட்டு இருப்பான், இவளை பார்த்துக்கிட்டே இருப்பான். உடனே வந்துட்டு நம்மளுடைய சிவ்வுமே உள்ளே ஏறிட்டு கார் எடுக்கட்டுமா ஆனந்தி அப்படின்னோடனே சரி எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே இவனுமே வந்துட்டு நல்லபடியாக கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதையெல்லாம் பார்க்குற நம்மளோட ஜக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கண்ணீரோட நான் தப்பு பண்ணிட்டேனே ஆனந்தி நான் விட்டுட்டேனே அப்படின்ற மாதிரி இப்போ உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். என்னமோ இவன் உண்மையாக ஆனந்திக்கு இருந்த மாதிரி இவனே அவ கூட சண்டை போட்டுட்டு இது பண்ணிட்டு தானே வந்திருக்கான். இப்போ அவளுடைய பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் நினச்சி அழுது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கையில் இருக்கும்போது வெண்ணெயை தேடி அலைஞ்சவனுக்கு இதுதான் தேவை, இது நல்ல அவனுக்கு தேவைதானே ஃப்ரெண்ட்ஸ். இவனுக்கு வந்து இது தேவையா இல்லையான்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க, ஓகேவா? அந்த பொண்ணை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்திருப்பான்ல. உடனே இங்கேயுமே அவன் வீட்டுக்கே வந்துடுறான். நம்ம ஆனந்தியுமே வந்துட்டு நல்லா ஜாலியாக தாத்தா கூட தான் சிரித்து பேசிக்கிட்டு சந்தோஷமாக வந்துட்டு சாப்பாடுக்கு டைம் ஆயிருமா. உடனே சாப்பாடுமே சாப்பிட போயிடுறாங்க. எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே மருமகளே இது வந்து நீ எப்பவும் ஒரு கேசரி பண்ணுவலாமா, அதே மாடலில் உன்னுடைய அத்தைங்க 2 பேரும் பண்ணாங்கம்மா, எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லிடுமா அப்படின்றவொடனே 2 பேரும் அத்தையும் நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்பாங்க. சூப்பராக இருக்கு ஆண்டி அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லிட்டு சந்தோஷமாக நல்லா ஜாலியாக சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு இவன் வந்து ஜிலேபிலாம் வாங்கிட்டு வந்திருப்பான், இவளுக்கு பிடிக்கும்ன்ட்டு. அப்போ உடனே இவன் கேட்பான் ஜிலேபி நல்லா இருக்கு ஆனந்தி அப்படின்னோன்னா நல்லா இருக்கு ஆனந்தி, நான் ஒன்று சொல்லட்டுமா, எனக்கு ஜிலேபினா பிடிக்கவே செய்யாது, உனக்கு பிடிக்குமே தான் இப்போ நான் சாப்பிடவே ஆரம்பிச்சிருக்கேன், ஆனால் எனக்கு இப்போவும் அதுவுமே ரொம்ப பிடிச்சிருச்சு ஒன்றை விட அப்படின்னவே சொன்னோன்னே இவளுமே வந்துட்டு அதை சிரித்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சும்மா பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டே இருந்தாக்கல. சரி வாங்க தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட தாத்தா வந்து அவங்கள 2 பேரையுமே கூட்டிகிட்டு தோட்டத்துக்கு போகிறாங்க. அந்த வீட்டு தோட்டத்துக்கு நல்ல மழை வேற பெய்யுது இல்லையா. அப்போ உடனே இவளுமே மலையில் வந்துட்டு கொடை பிடிச்சிட்டு எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்களா. இவனை வந்துட்டு ரோஸ் பறிச்சு கூடுறா ஆனந்திக்கு அப்படின்ற மாதிரி தாத்தா சொன்னோன்னே இவனுமே வந்துட்டு ரோஸா பறிச்சிட்டு வந்ததா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து பறிக்க போவான். ஆல்ரெடி அவன் கண்ணாடி வேற போட்டிருக்க மாட்டானா. இவன் என்ன பண்ணுவான், பூவை பறிக்கன்னு சொல்லிட்டு இலைய இருந்து வெட்டிக்கிட்டு இருப்பான். உடனே தாத்தாவும் ஆனந்தியும் செம்மையாக சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உடனே ஆனந்தி என்ன சிரிக்க, கண்ணாடி போடலன்னு அப்படிலாம் இல்லை, நான் முதல்ல இலையை தான் வெட்டணும், அதுக்கப்புறம் தான் முள்ளு வெட்டாமல் நம்ம கையில் பூவை பறிக்க முடியும்னு பேசிக்கிட்டு இருந்தாக்கா. படாருன்னு என்ன பண்ணிடுவான், அவனுடைய கையை அவனே சிசரை வச்சு வெட்டிடுவான். உடனே ஐயோ அப்படின்ற மாதிரி பாத்தறிடுவான். பார்த்தா கையில் ரத்தமே வந்துடும். உடனே தாத்தாவுமே டே வாடா ஒரு ஊசியை போடுவான் டிட்டிய அப்படின்னோடனே ஐயா ஒன்றும் இல்லை தாத்தா ஒன்றும் இல்லை நீ விடுங்க அப்படின்னோடனே இல்லை கை வேற மலையில் வேற கையில் வெட்டியிருக்கீங்க, ரத்தம் எதுவும் இதாயிராம நம்ம டிடி போடணும் அப்படின்னா இல்லை அது ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே இவனுக்கு ஆல்ரெடி ஊசினாலே செம்ம பயம் இல்லை. அதை தான் நினச்சி நம்மளோட ஆனந்தியுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ உடனே இல்லை நான் போகிறேன் விடுங்கனே அப்படின்ட்டு இவன் வந்து கடவுடன்னு போயிடுவானா. அப்போ தாத்தா சொல்லுவாங்க கண்டிப்பாக அவனை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிருமா அப்படின்னோடனே அது என் பொறுப்பு தாத்தா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுமே கூட்டிகிட்டு போயிருப்பா. ஹாஸ்பிட்டலில் யார் வேலை பார்த்துட்டு இருப்பானா, இவளுடைய ஃப்ரெண்டு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே இவன் ரொம்ப பயந்து கையில் வந்து பேண்டேஜ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேண்டேஜ் தான் போட்டு விடுவானா. இவனுமே பேண்டேஜ் போட்டுட்டு உட்காந்தோன்னே நான் ஒரு டிடி மட்டும் போட்டு விடுறேன் ஆனந்தி அப்படின்னோடனே இவ்வளோ சிரிச்சுக்கிட்டே கமுக்கமாக நின்றுக்கிட்டு இருப்பா. அவனுக்குமே ரொம்ப சிரிப்பாக இருக்கும். சிவ் எவ்வளோ சொல்லுவான் வேணாம் ப்ளீஸ் எனக்கு டிடி வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது, நீங்கள் டிடி போட்டு தான் ஆகணும், ஊசி போட்டுக்கோங்க, என்ன நீங்கள் இப்படி பயந்துட்டு இருக்கீங்கன்னு கலெக்டர் சொல்கிற போடாதீங்க அப்படின்ற மாதிரி கத்துவானா. உடனே கலெக்டராக இருந்தாலும் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் டாக்டர் முன்னால் எல்லாருமே பேஷண்ட்டு தான் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஊசியையுமே இவன் நல்ல ஷார்ப்பாக தீட்டி நல்ல மருந்தெல்லாம் எடுத்து போவான். இவனுக்கும் அவ்வளோ பயமாக இருக்கும். உடனே இவன் சொல்லுவான் ஆனந்தி அவங்க ஆளை வந்து கையை பிடிச்சிக்கிறீங்களா அப்படின்னு. உடனே இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆனந்தியுமே போயிட்டு அவனோட கையை இறுக்கி பிடிச்சோன்னா அவனுக்கு அப்படி மயக்கத்தில் என்ன நடக்குன்னே தெரியாது, சுற்றி முற்றி. உடனே அவ்வளோ அழகாக அவளையே பார்த்துக்கிட்டு ஊசி எத்தனை குத்துனாலும் குத்திட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருப்பானா. ஊசி குத்தியாச்சுன்னோன்னா இன்னும் 10 ஊசினாலும் குத்திக்கோங்க, எனக்கு வலியே தெரியாது ஆனந்தி என் கூட இருக்கிற வரைக்கும் அப்படின்னோன்னா ஆனந்தி இப்படியே மேலே பாப்பா என்ன இவன் வளர்றான் அப்படின்ற மாதிரி. உடனே அவளுக்குமே புரிஞ்சிடும், ஆஹா கதை இப்படி போகுதா அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு ரொமான்டிக்காக லுக் விட்டுட்டு இருப்பாங்களா. உடனே இவளுமே என்ன பண்ணுவோன்னா அவனோட கையை எடுத்து இவளே வந்து அந்த இடத்துல வச்சுட்டு நவுன்றுவா அந்த இடத்த விட்டு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வந்துட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே சார் எமர்ஜென்சி சார் அப்படின்னு நர்ஸ் வந்து கூப்பிடுவோம். இதோ இப்போ வந்துட்டேன் அப்படின்னோன்னா ஆனந்தியுமே எமர்ஜென்சி சொல்கிறாங்க சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னோன்னே இவனுமே இதோ போகிறேன் ஆனந்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாயின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இங்கே பார்த்தா யாருன்னா அந்த எமர்ஜென்சி நம்மளோட ஜக்கு தான். அவன் தான் பெரிய பேஷண்ட் ஆகி எங்கனையோ போய் விழுந்து கிடந்திருப்பான் போல. அந்த அக்கில் இவன் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கே இவனை வந்து தூக்கிட்டு வந்து விட்டுருப்பாங்க. அப்படியே அடிச்சு ஒரு மாதிரி ஏதோ 4 நாள் சாப்பிடாத மாதிரி வாயெல்லாம் கருப்படிச்சு போய் இருக்கும். இவளுமே கிராஸ் ஆகி வந்துக்கிட்டு இருப்பா, இவனுமே அங்கே தான் போய்கிட்டு இருப்பாங்க. ஒரே லைனில் தான் 2 பேருமே போய்கிட்டு இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு.
அது வரைக்கும் பாய், see you for the tomorrow episode.